14வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 13:14. பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவரை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடி பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்று வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேர்கள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேர் அனைத்தையும் மீட்டு கொள்கிறேன். கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்க கடவுது என்று சொல்வாயாக என்றார். நல்லா கவனிங்க. ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வை அதோட முடிஞ்சு போகட்டும்னு சொல்லி அதை அப்படியே விட்டுறாம அதை வருஷந்தோறும் அதை நினைவு கூற சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நினைவு கூற சொன்னார். பக்கம் பார்த்து சொல்லுங்க, நினைவு கூறுவது ரொம்ப அவசியம். எதெல்லாமோ நினைவு கூறுறோம் பாருங்களேன். வாழ்க்கையில் தேவையில்லாத குப்பைகள், வேண்டாத விஷயங்கள், சிலர் நமக்கு செய்த அநியாயங்கள், தீமைகள், இதெல்லாம் ரொம்ப நினைவு கூர்ந்து அடிக்கடி நினச்சி ரொம்ப பாருங்களேன், அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப வைரத்தை ஏற்றுவோம். ஆனால் கர்த்தர் அதை நினைவு கூற சொல்கிற, இதை நினைவு கூற சொன்னார். எல்லாரும் சொல்லுங்க, இதை நினைவு கூறுங்கள். இதை நீங்கள் நினைவு கூறணும். ஏன்? அதான் அன்னைக்கு நடந்து முடிஞ்சிட்ட, இன்னைக்கு தான் நாங்கள் விடுதலை ஆகிட்டோமே. இல்லை, அப்படி இல்லை. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பணுன்னு சொல்லணும், நான் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், இயேசு என் பரிகாரியாக இருக்கிறாரு, அவருடைய இரத்தம் என்னை முற்றிலுமாய் பாவங்களரை கழுவி சுத்திகரித்திருக்கிறது, அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தினமும் அறிக்கை பண்ணணும். தினமும் நினைவு கூறுவது நல்லது. தினமும் நினைவு கூறுவது ரொம்ப நல்லது. ஏன்? என்ன விஷயம், அதில் என்ன நடந்துச்சு கவனிங்க. அந்த 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ 12:21. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளிலும் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நித்திய நியமமாக. அப்போ இந்த பந்திங்கிறது நித்திய நியமம். ஏன் நித்திய நியமம்? இதை நான் ஆசரிக்கும் போது ஏதோ ஒரு காரியம் எனக்காக ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பந்தியில் நான் கடந்து வரும்போது இந்த ஏதோ குருட்டுத்தனமாக சடங்காச்சாரமாக ஏதோ அப்பத்தை கொடுத்தாங்க பிரதர், ரத்தத்தை கொடுத்தாங்க பிரதர், ஏதோ சாப்பிட்டேன், ஏதோ கோயிலில் பிரசாதம் கொடுத்த மாதிரி, அப்படி இல்லை. இது என்னங்கிறத நன்றாக அறிந்து விசுவாசித்து இதில் பங்கு பெறும்போது ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், ஏதோ ஒரு பெரிய விடுதலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இங்கே அந்த ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களை தோய்த்து அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு அதை அவங்க புசிக்கும்போது சங்காரக்காரன் இவர்களை விட்டு கடந்து போகிறான். எங்கே கடந்து போகிறான்? இவர்களை இத்தனை வருஷமாக 4 தலைமுறையாக அடிமை பண்ணி வைத்திருந்த எகிப்தியருக்கு நீதி செய்யும்படியாய். எல்லாரும் சொல்லுங்க, நீதி செய்யும்படியாய். அப்போ நான் சொல்கிறேன், இந்த பந்தியை நீங்களும் நானும்
ஆசரிக்கும் போது நமக்காக நீதி செய்கிற ஒரு கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பந்தியை ஆண்டவர் சும்மா சொல்ல, ஏன் நினைவு கூறு, ஏன் வருஷம் வருஷம் தோறும் இதை நினைவு கூறுனா, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது 100க்கு 100 உண்மை. ஏதோ சும்மா நினைக்கணும் பாரு. நிறைய பேருக்கு இதை குறித்த வெளிச்சம், பந்தியை குறித்து வெளிச்சமே இல்லை. பந்தியை குறித்து நெகட்டிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சில வசனங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறத வச்சு அவங்க சரியான ஒரு வெளிச்சம் இல்லாமல் தவறாக புரிந்து கொண்டு காலகாலமாக சபையில் கொஞ்சம் தவறாக போதிச்சிட்டாங்க. அதனால் தான் கர்த்தருடைய பந்தினோன்னா சபையில் பாதி பேரை பார்க்க முடியாது. ஏதோ உள்ளே இருக்கவங்களாம் பெரிய யோக்கியம், வெளியே போனவங்களாம் பெரிய நல்லவே மாதிரி, பெரிய பாவி மாதிரி. கர்த்தருடைய பந்தினோடனே போதும், அதாவது அங்கே பிச்சுக்கிட்டு ஓடும். கொஞ்சம் பேர் பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு பந்தி இருக்கலைன்னா என்னன்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாது. ஒரேடியாக இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியலைன்னு வீட்டில் உட்காந்துட்டா அது ரொம்ப யோக்கியம். இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை. அப்படி இந்த பந்தியை நான் ஒரு நாளும் தவறக்கூடாது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? இந்த பந்தி என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேன்மை கொண்டு வருகிறது, ஏதோ ஒரு நன்மை கொண்டு வருகிறது. அன்றைக்கு அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நித்தமும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவங்க கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் அநேக கண்ணீர்கள், பெருமூச்சுகள், வேதனைகள்லாம் இருக்கலாம். ஆனால் சொல்கிறேன், கர்த்தருடைய பந்தியை அவர் எனக்காகவே ஆயத்தம் பண்ணியிருக்கார். பக்கம் பார்த்து சொல்லுங்க, இந்த பந்தி எனக்கானது. எனக்கு நீதி செய்யும்படி கர்த்தர் இறங்கி செயல்படுகிறார் இந்த பந்தியை நான் ஆசரிக்கும் போது. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? வேகமாக சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை, உங்கள் விசுவாசத்திற்காக சுருக்கமாக ஒரு காரியத்தை நான் கற்றுத்தர விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் புத்தகம் 5வது அதிகாரம், அப்படியே 7வது அதிகாரத்திலையும் ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்திலிருந்து வாசிக்கிறேன். எஸ்தர் 5:5. அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி, எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில், எல்லாரும் சொல்லுங்க, திராட்சரசம் பரிமாறப்படுகையில், விருந்திலே, எல்லாரும் சொல்லுங்க, விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படும் போது உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் அதை நிறைவு செய்கிறவர். அது வரைக்கும் கேட்கிறாரு. பரிமாறும்போது அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 400 வருஷம் வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தாங்க, பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு அந்த பஸ்காவை அடித்து அதனுடைய மாம்சத்தை பூசித்து இரத்தத்தை நிலைக்காலில் பூசினாங்களோ அன்றைக்கு அவர்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை கொடுப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கேயும் அப்படிதான். இந்த ஜனங்களை அழிப்பதற்கு ஆமான் அவன் எத்தனித்து, முழு ஜனங்களையும் அழிப்பதற்கு அவன் எத்தனம் பண்ணி அதற்கு நாள் குறித்து கொண்டு இருக்கையில், அங்கே விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜாவினுடைய இருதயம் எஸ்தருக்காகவும் யூத ஜனங்களுக்காகவும் அது என திறக்க ஆரம்பிக்கிறது. அவங்களுக்கு அவங்க சைடில் செயல்பட ஆரம்பிக்குது. அங்கே சொல்கிறாரு, உன்னுடைய வேண்டுதல் என்ன? பக்கங்களை பார்த்து கேளு, உங்களுடைய வேண்டுதல் என்ன? உங்களுக்காக ராஜா நீதியை சரி கட்டுவதற்கு, ராஜ்யத்தில் பாதி மட்டும் வேண்டுமானால் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே 7வது அதிகாரத்துக்கு போவாங்க. அங்கேயும் அப்படிதான் பாருங்க. 7:2. 2ஆம் நாள் விருந்திலே திராட்சரசம் பரிமாற்றப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டி என்ன?
நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்போ பந்திங்கிறது கர்த்தர் நமக்காக நீதி செய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரங்களில் பலவிதமான இடுக்கண்களில், பலவிதமான வேதனையில், பலவிதமான அடிமைத்தனத்தில், விடுவிக்கவே முடியாத அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய பந்தியை நான் ஆசரிக்கும் போது, விசுவாசத்தோடு நான் ஆசரிக்கும் போது, தேவன் எனக்கு நீதி செய்ய ஆரம்பிக்கிறார், எனக்காக செயல்பட ஆரம்பிக்கிறார். இந்த உணர்வோடு இந்த பந்தியை நம்ம ஆசரிக்கணும். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? கீழே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ராஜா இப்படி கேட்ட உடனே அங்கே பிரச்சனை என்னங்கிறது சொல்லப்படுது. பிரச்சனை என்னங்கிறது சொல்லப்படுது. உடனே அன்றைய தினமே அவர்களை அழிக்க வேண்டும் இருந்த சத்துருவை கர்த்தர் அழித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எகிப்திலையும் அதுதான் நடக்குது, இங்கே சூசான் அரண்மனையிலையும் அதுதான் நடக்குது, கல்வாரி சிலுவையிலும் அதுதான் நடந்துச்சு. இப்போ நீங்கள் விசுவாசத்தோடு பந்தியை ஆசரிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அதுதான் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக நேரத்தில் இந்த வெளிச்சம் நமக்கு இல்லை. ஏதோ பந்தியை ஆசரிக்கணும், ஞானஸ்தானம் எடுத்தாச்சா, ரட்சிக்கப்பட்டாச்சா, அப்போ பந்தியில் ஆசரிக்கணும், பைபிள் சொல்லுது அதனால் ஆசரிக்கணும். அப்படி இல்லை. இது ஏன் புசிக்கும்படி சொன்னார்? சொல்கிறார்ல, என்னை நினைவு கூறும்படி. எல்லாரும் சொல்லுங்க, அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது? இதை புசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்ய ஆரம்பிக்கிறார். 400 வருஷம் 4 தலைமுறையான பிரச்சனை ஒரே நாள் ராத்திரியில் மாறிச்சு. தலையெழுத்தையே மாற்றி போட்டவர். நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு இந்த பந்தியை ஆசரிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இதே நேரத்தில் எத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக நீங்கள் தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீராக இருந்தாலும் சரி, உங்கள் மன்றாட்டு என்ன அது ராஜா சமூகத்திலே கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே நாம் எழுந்திருப்போம்.